ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே முருகன் வழிபாடு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ, முருகன் கோயில்ல வாரத்துல 7 நாட்களுமே கூட்டம் நிறைஞ்சு வழிகிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே தைப்பூசத்துக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஸோ தைப்பூசம்னா என்ன? தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? தைப்பூசம் எவ்வளவு முக்கியம் முருகனுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நம்ம கேளக்கியர் சித்தர் முருகனுடைய அவதாரம் தான். இந்த தைப்பூசத்திற்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கிட்ட வேல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. அவனுக்கு வேலவன் அப்படிங்கிற பேர் இல்லை, மயிலோன் அப்படிங்கிற பேர் இல்லை, சேயோன் அப்படிங்கிற பேர் இல்லை. அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேலை அளித்த திருநாள் தைப்பூசம். ஏன்னா இந்த மொத்த பொழுதும் இரவு பொழுதுல நடக்கிறங்காட்டி இரவு பொழுதுல பெண் தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகம். இங்க இரவு எங்க ஆரம்பிக்குதுன்னா கடக ராசியிலே அங்கேயே ஆரம்பிக்குது, ஆடி மாதத்திலே ஆரம்பிக்குது. சூரபத்மன் போய் மாமரமா மாறி சமுத்திரத்துக்குள்ள உழைஞ்சிருக்கிறார், ஞான வேலை விடுறார், 2ஆ பழக்கிறார், ஒண்ணு மயில் வாகனமா தேர்வு பண்ணிக்கிறார், இன்னொன்னு சேவலா. அப்ப நான் வெறும் ஆயுதம் மட்டும் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அங்க கொண்டிருப்பேன், அங்க ஒரு பலிதான் நடந்திருக்கும். ஆனா எப்ப இது ஞான வேலா மாறிச்சோ இப்ப மன்னிச்சுட்டேன். பொதுவாகவே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதி செழிப்பா இருக்கும். ரெண்டாவது, இந்த 35 வயசு 40 வயசுக்குள்ள இவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியவரா மட்டும் இருந்துட்டாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் யாரா இருக்கட்டும், இந்த கடக ராசி அப்படின்னாலே அவங்க செலிபிரிட்டியா மேக்சிமம் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி எடுப்பாங்க, முருகனுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அந்த அவங்களோட மக்களோட நோக்கம் எல்லாமே முருகனை வழிபடணும். கேட்கும்போது இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க? வணக்கம் மக்களே, ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, கேளக்கிய சித்தர் தேவஸ்தான தலைவர் அசோக் ஆஸ்ட்ரோ அவங்க கிட்ட. யாருக்குங்க முருகன்னா பிடிக்காது? முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் தைப்பூசம். அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கேளக்கியர் சித்தர் நமோ நம. ஒரு விஷயத்த நீங்க நம்புனீங்கன்னா அது நடக்கும். அதற்கு மறு உருவம் கேளக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே முருகன் வழிபாடு அதிகமா ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ, முருகன் கோயில்ல வாரத்துல 7 நாட்களுமே கூட்டம் நிறைஞ்சு வழிகிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே தைப்பூசத்துக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஸோ தைப்பூசம்னா என்ன? தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? தைப்பூசம் எவ்வளவு முக்கியம் முருகனுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க சார். நம்ம கேளக்கியர் சித்தர் முருகனுடைய அவதாரம் தான். இதனால வர தைப்பூசத்தன்னைக்கு நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில்லயே முருகனை பிரதிஷ்டை பண்றோம். ஏற்கனவே விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் தான் முழு முதற் கடவுள். நீங்க என்ன பூஜை ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல கணபதி ஹோமம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்க மந்திரங்களே எங்க கோயில்ல நாங்க தமிழ்ல சொல்லுவோம். அதனால தமிழ் இருக்கிறப்ப எப்படி முருகன் இல்லாம போறது அப்படிங்கிறதுக்காக கேளக்கியர் மந்திரமே கூட ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு நாங்க தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம். எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கிறது கொடுத்துருக்கேன். அப்ப தமிழ் இருக்கிறதுல நிச்சயமா அங்க முருகன் இருக்கணும். இந்த தைப்பூசம் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், உலகம் பூரா இருக்கிற எல்லா தமிழர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒண்ணு. மற்றவங்களுடைய பார்வையை விட என்னுடைய பார்வை, இந்த தைப்பூசத்திற்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கிட்ட வேல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. அவனுக்கு வேலவன் அப்படிங்கிற பேர் இல்லை, மயிலோன் அப்படிங்கிற பேர் இல்லை, சேயோன் அப்படிங்கிற பேர் இல்லை. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது அவரு சூரபத்மன் அழிக்கிறார், 3 அசுரர்களை அழிக்கிறார். இவங்க எல்லாருமே தேவர்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்க எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க, இந்த அசுரர்கள் எங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு வரம் வாங்கிட்டாங்க. இவங்களை யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு வரம் சிவனே கொடுத்துட்டார். அப்படின்னா என்னன்னா, இனி ஒரு அவதாரத்தை சிவனே படைக்கணும். ஏன்னா இந்த பூட்டை தயாரிச்சவர் அவர் தான். அப்ப சாவி அவரு தான் கொடுக்கணும். அதனால அவரே முருகன் அப்படிங்கிற அவதாரத்தையும் கொடுத்து, அந்த முருகன் கையில இப்ப ஒண்ணு மட்டும் குறைபாடா இருக்கு. இந்த தைப்பூசம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்தை 2ஆ பிரிக்கிறோம். உத்தராயணம், தட்சிணாயனம். இந்த உத்தராயண காலத்துல முதல் பௌர்ணமி தை
பூசம். அப்ப தை மாதம் பூசம் நட்சத்திரத்துல, இந்த பூசம் நட்சத்திரங்கிறது கடக ராசிக்குள்ள இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப தை மாதத்தின் முதல் பௌர்ணமி இந்த உத்தராயண காலத்துல. இந்த பௌர்ணமியில இவ்வளவு சிறப்பும் நடக்குது. இதுல இருந்து முருகனுடைய அந்த வேலுங்கிற அவதாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் தேவர்களுக்கு விடியற்காலை. மார்கழி மாதம் நம்ம பஜனை பாடியிருப்போம். ஏன் நம்ம பஜனை பாடணும்னா, அவங்களுக்கு இப்ப இரவு வந்து விடிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தை மாதம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனாலதான் மார்கழியில நாம அவங்கள துயில் எழுப்பதற்காக நம்ம பஜனை பாடணும். இப்ப அவங்க துயில் எழுந்திருக்கிறாங்க. இந்த இது எல்லாமே இரவு பொழுதுல நடக்குது. இரவு பொழுதுல சிவனை விட சக்திக்கு தான் பலம் அதிகம். அதனால முருகனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் சக்தி. அந்த ஆயுதத்தை என்னவா கொடுக்குறாங்கன்னா, ஞான வேலா கொடுக்குறாங்க. அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேலை அளித்த திருநாள் தைப்பூசம். இந்த வேல் இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவா இருக்கும். வேல் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. வேல் கொடுத்த நாள் முருகன் கையிலுக்கு வேல் வந்ததே அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கமா இருக்கு. இந்த வேலை கொடுத்தது சக்தி தான். பார்வதி தேவி தான். சிவன் கிட்ட இருந்து வர. சிவன் கிட்ட இருந்து வரல. ஏன்னா இந்த மொத்த பொழுதும் இரவு பொழுதுல நடக்கிறங்காட்டி, இரவு பொழுதுல பெண் தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகம். இங்க இரவு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கடக ராசியிலே அங்கேயே ஆரம்பிக்குது. ஆடி மாதத்திலே ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆடி பிறந்த உடனேயுமே ஆடி கூழ் ஊத்துறது, பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமா நடக்கிறது இந்த இரவு பொழுதெல்லாம். ஆண்களுக்கு பகல்ல சக்தி அதிகம், பெண்களுக்கு இரவு நேரத்துல சக்தி அதிகம். இவங்க முருகன் கையில இந்த ஞான வேலை கொடுக்குறாங்க. வேலு இந்த ஞானம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, வேல் போன்ற கூர்மையா இருக்கணும், அகண்டு இருக்கணும், ஆழமாவும் இருக்கணும். அந்த வேல் So, அந்த தன்மை, ஷேப்பே அந்த ஷேப், அந்த வடிவத்தையே பார்வதி தேவியார் அந்த வடிவத்துல கொடுக்குறாங்க. எதிரியை அழிக்க நீங்க எப்ப ஞானத்தை ஆயுதமா பயன்படுத்துறீங்களோ, அவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் நிர்மூலமாக்க மாட்டார். இந்த கதையிலுமே கூட சூரபத்மனை அவர் நிர்மூலமாக்கல, மன்னிச்சிடுறாரு. அவரு சூரபத்மன் போய் மாமரமா மாறி சமுத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறார். ஞான வேலை விடுறார், 2ஆ பழக்கிறார். ஒண்ணு மயில் வாகனமா தேர்வு பண்ணிக்கிறார், இன்னொன்னு சேவலா. அப்ப நான் வெறும் ஆயுதம் மட்டும் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அங்க கொண்டிருப்பேன். அங்க ஒரு பலிதான் நடந்திருக்கும். ஆனா எப்ப இது ஞான வேலா மாறுச்சோ, இப்ப மன்னிச்சுட்டேன். 2வது ஒரு அசுரனை மன்னிச்சுட்டு அப்படியே விடுறதுங்கிறது மீண்டும் எப்ப வேணாலும் அந்த அசுர குணம் அவனை தொற்றிக்கொள்ளும். நீ எங்கிட்டே வந்து என் பக்கத்திலே இருந்துரு அப்படின்னு சொல்லி அந்த 2யுமே முருகப்பெருமான் தாம் பக்கத்திலே வச்சுட்டார். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே எதிரிகளை மன்னிக்கிறது தான். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தீமை யாரு வேணாலும் பண்ணியிருக்கட்டும், மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் தைப்பூசம். இப்போ ஒரு விஷயம் சார், இந்த நீங்க சொல்லும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சது. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதிரியை ரொம்ப தூரத்துல தள்ளி வச்சுக்கிறத விட தன் கூடவே வச்சுக்கிறது, தன் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியத்தனம் அப்படின்னு முருகன் அப்பவே அப்பவே பண்ணிருக்காரு. அப்பவே பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அவங்களுடைய விஷயத்த அடுத்த மூவ்மெண்ட்டை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த தைப்பூசத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, ஏன் இந்த தைப்பூசத்துல அவரை அழிச்சாரு, அது ஒண்ணு. 2வது வள்ளலார் இந்த தைப்பூச தினத்தன்று ஜோதியா மாறி ஒளியாகவே கலந்துட்டார். அவர் ஜோதியா மாறணும்னு முடிவு பண்ணார். அப்ப என்னைக்கு வேணாலும் அவர் ஜோதியா மாறி இருக்கலாம். அவரை முன்னாடியே அனௌன்ஸ் பண்றாரு, நான் தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி ஆவேன். அதுவும் எப்படி ஆகும்னா எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நான் அந்த அறைக்குள்ள போய் என்னை பூட்டிக்குவேன். பூட்டினதுக்கு பிறகு நான் ஜோதியா மாறிட்டேன்னா வெளியே இருக்கக்கூடிய இந்த விளக்கு தூண்ல ஜோதி எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா நான் ஜோதியா மாறிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் இவங்க 2 பேரும் இந்த பூசம் நட்சத்திரத்தை தேர்வு பண்ணாங்க அப்படின்னா, சார் பூசம் அவ்வளவு பவரா? எஸ், இது சனி பகவானுடைய நட்சத்திரம். இதனுடைய அதி தேவதை குரு பகவான். இதெல்லாம் எங்க நடக்குது, இந்த பௌர்ணமி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, இந்த இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா கடக ராசிக்குள்ள நடக்குது. சந்திரன் வந்து ஆட்சியில இருக்கிறார். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா முழு நிலவு முழு ஒளியும் கிடைக்குது. அதுல சந்திரன் ஆட்சியில வேற இருக்கிறார். இப்ப எக்ஸ்ட்ரா இந்த ராசி மண்டலத்துக்கு அதிதேவையான குரு பகவான் இங்க உச்சமும் பெறுகிறார். இந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆள் சனி பகவான். அப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா, நீங்க பூசம் நட்சத்திரத்துல மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு என்ன சார்? வள்ளலார் சார் இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க சார், பூசத்துல பிறந்தா ரொம்ப வந்துட்டு ராசியானவங்க, ஒரு பூச நட்சத்திரம் கடக ராசி வீட்ல இருந்தா அவங்க அவங்க வீடே செல்வமா இருக்கும். எவ்வளவு வறுமையில இருந்தாலும் சாப்பாட்டுக்கோ அவங்களோட நிம்மதிக்கோ வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? நான் கடக ராசி பூச நட்சத்திரம்.
இதுல என்னன்னா, இவங்க பிறக்கும் போதே சனி பகவான் கையில டெண்டரை கொடுத்துட்றாங்க. முதல்ல இளமை காலம், குழந்தை பருவத்திலிருந்து இளமை காலம் வரைக்கும் இவங்களுக்கு சனி தசை நடக்கும். ஒருத்தன் ஆரம்ப காலத்திலேயே சனி பகவானையே ஃபேஸ் பண்ணிரு, நீங்க நினைச்சு பாருங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, போர்க்களத்திலே நடை பயிலும் குழந்தை அப்படிம்பாங்க. நடை பயில்றதே அதை நீங்க போர்க்களத்திலேயே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கண்டு பயம் இல்லை. நாங்க முதல் பார்த்த ஆளே சனி பகவான். அதன் பிறகு எங்களுக்கு யார் வந்தா எங்களுக்கு என்ன? ஆரம்பமே ஃபைட்டு தான். ஆமா. அதனால பொதுவாகவே பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதி செழிப்பா இருக்கும். 2வது, இந்த 35 வயசு 40 வயசுக்குள்ள இவங்களுக்கு சுக்கிர தசையும் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சுக்கிரன் குடுக்கக்கூடியவரா மட்டும் இருந்துட்டாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் யாரா இருக்கட்டும், இந்த கடக ராசி அப்படின்னாலே அவங்க செலிபிரிட்டியா மேக்சிமம் இருப்பாங்க. 2வது, பேச்சு திறமை அபாரமா இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் கரெக்டா ஒத்தல் வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் சக்திகளை அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்கன்னா, சுக்கிரங்கிறத கலைத்துறை. ஓகே. இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், ஞானம். அவங்களுக்கு யோசிக்கும் திறன், கற்பனை திறன். இந்த கற்பனை திறன் கலைநயத்தோட கலந்துருச்சுன்னா அதுதான் கவிதை. கவிதை, கட்டுரை, இலக்கியம் இது எல்லாமே. இது கலைத்துறைகள்லயும் வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லை. இந்த டான்ஸ் அப்படிங்கிறது காலில் ஆடுறோம். இந்த கால் அப்படிங்கிறது சனி பகவான். அப்போ சனி பகவானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாருன்னா, ஒன்று காலை நம்பி இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், என்ன வேணாலும், இல்லையா டான்ஸ். இதுல சுக்கிரன் சம்பந்தப்பட்டார் இந்த சனி கூட அப்படின்னா நீங்க டான்ஸ். சுக்கிரன் சம்பந்தமே படலை அப்படின்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் துறைக்கு போறீங்க. துலாம், மிதுனம் இதுல இந்த சனி பகவான் கனெக்ட் ஆயிட்டாருன்னா நீங்க விளையாட்டுத்துறை தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்படி இது எல்லாம் சனி பகவானுடைய அருள். இந்த தைப்பூசத்துல ஆயுள் காரகன் அப்படிங்கிறவர் சனி பகவான். ஸோ இந்த வள்ளலார் ஏன் இந்த தைப்பூசத்தினால தேர்ந்தெடுத்தாருன்னா, இன்னைக்கு ஜோதியானா சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு மரணிக்கிற எல்லாருமே டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதாவது ஜோதியாகவே மாறிடுவாங்க. வள்ளலாரை பத்தி இன்னும் ஒரு அடிஷனலா ஒரு விஷயம், வள்ளலார் உயிரோடு இருந்த நாட்களில் யாருமே அவர் போட்டோ எடுத்ததில்லை. நாம வள்ளலார்னு இப்போ ஒரு போட்டோ வைக்கிறோம் இல்லையா, இது வரையப்பட்ட ஓவியம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவரை போட்டோ எடுக்க முடியலன்னா, போட்டோங்கிறது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் எதை போய் கேப்சர் பண்ணும் அப்படின்னா, இந்த வெளிச்சத்தை நான் அனுப்பினேன். இந்த கேமரா என்ன தத்துவத்துல வேலை செய்யுதுன்னா, நான் வெளிச்சத்தை அனுப்பிச்சேன், இது போய் உன்னை கேப்சர் பண்ணுச்சு. என் கண்ணு கரு வளையத்துக்குள்ள பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து பிளாக் பேக்ரவுண்ட்ல வச்சுச்சு. அப்ப எனக்கு எல்லா கலருமே தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனா இதை போய் போட்டோ எடுத்த எல்லாமே பியூர் ஒயிட்ல இருந்துச்சு. ஒயிட்ல இதுவும் ஒயிட்டா போனங்காட்டி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆகி இது ஒண்ணுமே போட்டோ எடுக்கல. திரும்பி வரும்போது என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, வெறும் வெள்ளையா வந்துச்சு. அவ்வளவுதான், வெளிச்சம் மட்டும் வந்துச்சு. இங்க எந்த உருவமும் பதிவாகவே இல்லை. நம்ம கண்ணு கரு விழித்துக்குள்ள பிளாக் கலர் இருக்கிறதுக்கான காரணமே எல்லாத்தையும் இந்த பிளாக் பேக்ரவுண்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியும். நம்ம இருட்டுல கண்ணு தெரியலங்கிறோம். ஆக்சுவலி கண்ணு தெரியலன்னு அர்த்தம் இல்ல, இருட்டுலையுமே அது பிளாக்கை தான் போட்டோ எடுத்துச்சு. பிளாக்கை கொண்டு வந்து பிளாக் பேக்ரவுண்ட்லயே வச்சு மூளைட்டு இது என்னன்னு கேட்டுச்சு. கருப்பா இருக்குது. அது மீனிங் என்னன்னா, எனக்கு கண்ணு தெரியல, கருப்பா இருந்துச்சு, அதுதான் அர்த்தம். இந்த ஆயுள் காரகனை இவர் செலக்ட் பண்ணி இவர் ஜோதியாகி இந்த பூசம் நட்சத்திரத்தினால இதை இன்னும் விலாவரியா சொல்லணும்னா, 3 அமாவாசைகளை நாம ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுறோம். ஒன்று ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இது என்ன ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னா, ஆடி அமாவாசைக்கு பித்ரு லோகத்துல இருந்து பித்ருக்கள் புறப்படுறாங்க. அவங்க பூமியை சேருவாங்க இல்லையா, அதுதான் புரட்டாசி மாகாளய அமாவாசை. மாகாளய அமாவாசை அப்படின்னு என்னன்னா, மாகாளயம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத அர்த்தம் கூட்டாக வருதல் அப்படின்னு அர்த்தம். இவங்க எங்கிருந்து வராங்க அப்படின்னா, பித்ரு லோகத்துல இருந்து வராங்க. கூட்டாக வந்துட்டாங்க. இப்ப வந்தாங்க, நாம திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. இப்ப புறப்பட்டு மீண்டும் இவங்க பித்ரு லோகத்துக்கு போயிடணும். இந்த எல்லாமே எங்க நடக்குதுன்னா தட்சிணாயனத்துல நடக்குது. இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது இந்த கடக ராசியிலிருந்து இந்த மகர ராசிக்குள்ள இடைப்பட்ட இந்த ராசிக்குள்ள நடக்கிறது. இரவு பொழுதுல நடக்குது. யாருக்கு இரவு பொழுதுனா, தேவர்களுக்கு இரவு பொழுதுல நடக்குது. இந்த தைப்பூசங்கிறது வெளிச்சம் வரக்கூடிய மாதத்துல பகல்ல முதல் பௌர்ணமி. அதுக்குதான் இங்க இந்த இரவு பொழுதுலயே நம்மளோட இப்ப கடவுள் தூங்கிட்டாரு. இப்ப நான் என்னை காப்பாற்றணும், என்னை யார் காப்பாற்றணும்? என் முன்னோர்கள் தான் காப்பாற்றுவாங்க. எதுக்காக இந்த முன்னோர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அவங்களுடைய முன்னோர்கள் வந்தாங்க. நான் திருப்பூர்ல செட்டில் ஆயிட்டேன். எங்க அம்மா ஈரோட்டில் இருக்காங்க. நான் திருப்பூர்ல இருந்து எங்க அம்மாவை பார்த்துட்டு திரும்ப நான் கிளம்புறப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
நீ திருப்பூர் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இடைப்பட்ட தூரம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல எனக்கு மீண்டும் என்கிட்ட இருந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் வரலன்னா, எங்க அம்மா ஃபோன் அடிப்பாங்க. ஏன் இன்னும் வரல? இல்ல மழை பெஞ்சுச்சு, ஒரு ஓரமா நிக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருவேன். போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படிம்பாங்க. இத தான் நாம செலிப்ரேட் பண்றோம். அங்க நாங்க பொறப்பட்டோம். பித்ருலோகத்துல இருந்து பொறப்பட்டோம். அத செலிப்ரேட் பண்றோம் ஆடி அமாவாசை. பூமிக்கு வந்தோம். வந்து திரும்ப பொறப்பட்டு நாங்க பித்ருலோகத்துக்கே போனோம். தை அமாவாசை. ஆனா இங்க ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுது. என்னன்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி 3வது அமாவாசைக்கு நான் இங்க வந்துட்டேன். அப்ப இங்கிருந்து கிளம்பி இருந்தனாலும் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைக்கு நாங்க ரீச் ஆயிருக்கணும். ஆனா நான் ரீச் ஆகல. மார்கழி, தை 5வது அமாவாசைக்கு தான் மீண்டும் நான் அங்க போய் ரீச் ஆகுறேன். எதுக்கு எனக்கு இந்த 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆச்சு? ஏன் வர்றதுக்கு எனக்கு 3 அமாவாசை, போறதுக்கு 5 அமாவாசை. ஒரே டிஸ்டன்ஸ் தானே. இங்கிருந்து வந்தேன்னா அங்கேயே தானே திரும்ப போக போறேன். அப்புறம் ஏன் இந்த 60 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு சின்ன அறிவியல் தத்துவம் என்னன்னா, இந்த பித்ருலோகம்ங்கிறது தேவலோகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. தேவர்களுடைய முகத்தை இந்த பித்ருக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்க கிட்ட இருந்து ஒளி இவங்க வாங்கி, வாங்கி, வாங்கி இவங்க கிட்டத்தட்ட தேவர்கள் மாரியே இருப்பாங்க நம்ம பித்ருக்கள். மாறிட்டாங்க. அந்த லைட்டோட ஸ்பீடு, அந்த லைட்டோட பிரைட்னஸ் இது எல்லாமே கடவுளுக்கு ஒப்புமையா இருக்கும். அந்த தேஜஸ் இருக்கும். இருக்கும். அத இவங்க இந்த இருள்ல டிராவல் பண்றப்ப, இவங்க வரும்போது ஃபுல் எனர்ஜில இருந்து வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க. ஆனா இங்க பூமிக்கு ரீச் ஆன உடனேயுமே, இந்த பூமியில இருக்கக்கூடிய இருள் இவங்கள ஆட்கொண்டுரும். அதனால இவங்களுடைய பிரைட்னஸ், இவங்களுடைய ஸ்பீடு இது எல்லாமே கம்மியாயிரும். ரிட்டர்ன் நாம குடுத்த திதி தர்ப்பணத்துல இருக்கிற எனர்ஜிய கிரகிச்சிட்டு தான் இவங்க டிராவல் பண்றாங்க. இதனுடைய எனர்ஜிய கிரகிச்சிட்டு இவங்க போறங்காட்டி, இவங்களுக்கு இப்ப ஸ்பீடு பத்தல. இவங்க 2 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. இப்போ போய் அங்க பித்ருலோகத்துல சேர்றாங்க. தை தை அமாவாசைக்கு இவங்க பித்ருலோகத்த அடைஞ்சிருவாங்க. ஆனா, தை பூசத்துல தான் இவங்க எல்லாருமே மீண்டும் ஜோதி நிலைக்கு மாறுவாங்க. இத எல்லாருமே என்னம்மா நினைப்பாங்க, தைப்பூசம் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. முருகனுக்கு வந்துட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க. பால் குடம் எடுப்பாங்க. அந்த அவங்களோட மக்களோட நோக்கம் எல்லாமே முருகனை வழிபடணும். முருகனுக்கு எல்லாமே பண்ணணும். வேல் குத்துவாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா, இந்த தைப்பூசத்துக்குள்ள பார்த்தா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் சொல்ட்டீங்க சார். பித்ருக்களுக்கும் இது சம்பந்தம் இருக்கு. பித்ருக்கள் பூமிக்கு வந்துட்டு போய் அங்க தேவலோகத்துக்கு போய் செட்டில் ஆகுற அந்த இடமே அந்த நாளே வந்து அந்த தைப்பூச அமாவாசை தான் அப்படின்னு சொல்லும்போது, இது நெறைய நெறைய பேர நான் இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். நெறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த விஷயத்த இவ்ளோ விளக்கமா சொன்னது கிடையாது. ஸோ கேட்கும்போது இன்னும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்ன ரகசியம் இருக்கு? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் சொல்லுங்க?